வணக்கத்திற்கு பதில் வணக்கம். எப்பா கோமதன் குளத்தில் தோன்றி எனது தாயே, கோம குண்டத்தில் பிறந்த உத்தமி தாயை போட்டு ஏமமும் சேமமும் எந்தெந்தின் வேலை தண்ணீர் என்னை நேமமாய் காக்க வேண்டிய நிர்மல கிருஷ்ணதேவா அவனுடைய பாதத்திற்கும் இந்த ஐயனுடைய பாதத்திற்கும் அது போனால் பகட்டும். இது என்ன நன்னகரம் பா? கருமொழி நன்னகரம். கருமொழி நன்னகரம் எதற்காக கூடப்பட்ட சபை? இந்த சபை திரு முத்துமாரியம்மனுக்கு தேர் திருவிழா முன்னிட்டு இன்று ஒரு நாள். உண்மைதான், பேசணும் பேசலாம், நேரம் கிடையாது. இன்னும் ஒரு இரவு இருக்கிறது, அன்னைக்கு பேசலாம். ஸ்ரீ முத்து மகமாரி அம்மனுக்கு தேர் திருவிழா நடத்தி அம்மனை வீதி ஊர்வலம் கொண்டு வந்து அம்மனுக்காக ஒரு 2 இரவு நாடகம். இன்று முதல் இரவு நாடகம். எப்பா அந்த முத்து மகமாரி அம்மனுடைய பெருமை தெரியுமா உனக்கு? சொன்னால் தெரியுமா? ஏன் தெரியாதா? தெரியாது. நாடு புறன் நாடுதம்மா நடுபுறல் நடுதம்மா நடுபுறல் கூடுதம்மா தேடி மனம் அடுதம்மா அவள் சித்தி விளையாடுதம்மா. தேடி மனம் அடுதம்மா அவள் சித்தி விளையாடுதம்மா. மணி இந்த அம்மன் இருக்கிறது, பேரை சொல்ற கோச்சிக்காதீங்க, இந்த வேடத்துல கூட்டுதான் சரியா? எப்பா இந்த முத்து மகமாரி அம்மன் இருக்கிறது, இது எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா? இந்த அம்மனுக்கு தேர் திருவிழா நடத்தி எதற்காக தேர் திருவிழா நடத்துறாங்க தெரியுமா? இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும், எந்த குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அம்மனுக்கு ஒரு மாதம் தேர் திருவிழா நடத்துறாங்களா? அந்த அம்மனுக்கு என்னென்ன மாதத்தில் தேர் திருவிழா நடத்துறாங்க தெரியுமா? தெரியாதா? அம்மன் ஆடி மாதம் திருவிழாக்கள் பாருங்க, அம்மன் ஆடி மாதம் திருவிழாக்கள் பாருங்க, உனக்கு அதிகம் அம்மா ஆராதனை மேல் மருவ தூரிலே நான் பாடி பாடி பதிகம் உந்தன் பேரிலே, நான் பாடி பாடி பதிகம் உந்தன் பேரிலே, அம்மா பம்பல் உடைக்கை உழைக்குதம்மா பர்ரா சக்தி நேரிலே. நடுபுறல் முத்து மகமாரி அம்மனுக்கு ஆடி மாசம் மட்டும்தான் தேர் திருவிழா நடக்குமா? அந்த அம்மனுக்கு ஆடி மாதம் தேர் திருவிழா நடத்தி அம்மனை வீதி ஊர்வலம் கொண்டு வந்து எவ்வளவு அழகாக அமர்த்திருக்கிறாங்க. பார்த்தியா எப்படி இருக்குது? கண்கள் பறித்து கொண்டிருக்கிறதா அந்த அம்மனுடைய முகமாகப்பட்டது. இப்பதான் அம்மனுடைய முகமாகப்பட்டது குளிர்ந்து போயிருக்கும். ஆனா இந்த அம்மன் யாருக்கு தங்கை தெரியுமா? அம்மன் நாராயண தங்க வேத நாரணி, அம்மன் நாராயண தங்க வேத நாரணி, இந்த நாட்டுக்கு ஒரு ஆட்டக்காரி பம்ப விருத சாரணி, அம்மா பாராயணோ பக்தி பரிபூரணி, அம்மா பாராயணோ பக்தி பரிபூரணி, கனிமழு நாளே ஆடுதம்மா அறுதி நான்கு எப்பா பேச போனா பாடணும். அம்மனுடைய புகழ் எவ்வளவு இருக்கிறது, நேரம் கிடையாது. அப்பேற்பட்ட முத்து மகமாரி பாதத்திற்கும் நம்ம கம்பெனி இருக்கிறது முத்தமிழ் நாடக சபா, அத சின்னசாத்தை சேர்ந்த காந்தி அண்ணருடைய பாதத்திற்கும், அத பொடியூரை சேர்ந்த மணி அண்ணனுடைய பாதத்திற்கும், அத குமரண்ணனுடைய பாதத்திற்கும், அத கோடாடி மிருதக சக்கரவர்த்தி இறங்கக்கூடிய கனங்கூரை சேர்ந்த சிவாவுடைய பாதத்திற்கும், செந்தில்குமாரா இதோ காலம் சென்ற நாடக நடிகர் செந்தில் நாடக ஆசிரியர் கீரனூரை சேர்ந்த நாடக ஆசிரியர் செந்தில் அண்ணனுடைய பாதத்திற்கும், நம்ம கண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதோ ஸ்ரீதேவியை சேர்ந்த
காமராஜ் ஐயாவுடைய பாதத்திற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்மள போர் நாடக நடிகர்களுக்கும் இது அமர்ந்திருக்கிறாங்களே மாதா பிதா குரு தெய்வம் இவனுடைய பாதத்திற்கும் இந்த சின்னஞ்சிறு கண்மணி கன்னியாகுமரியை சேர்ந்த மணி இருக்கிறவர்களுக்கு பணம் செய்கிறேன் வணக்கம். சரிப்பா, அது போனால் பகற்றும் இப்பேற்பட்ட ரூபம் வந்திருக்கிறேன்னு விளக்கம் தெரியுமா? சொல்லுமா. ஏன் தெரியாதா? சொன்னா தெரியும். தெரியும். இந்த உலகமாகப்பட்டது எப்படி இருந்தது விளக்கம் தெரியுமா? இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோழி முட்டை பவனத்தில் இருந்தது. கோழி முட்டைனா எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். அப்பேற்பட்ட உலகமாகப்பட்டது ஒரு நாள் தினத்திலே வெடித்து மேல் பாகம் ஆகாயமாகவும் கீழ்பாகம் பூமாதேவியாகவும் மஞ்ச கருவி இருக்கிறது. மஞ்ச கருவிலே ரீம் ரீம் சத்தத்தோடு பிரித்த கூந்தலோடு இந்த அகார ரூபி பிறந்து அப்படி பிறந்த உடனே பார்த்தேன், எத்தனை தூரம் வரைக்கும் பார்த்தேன், ஒருவரும் காணவில்லை, ஒரு மாநில ஜென்மமும் இல்லை. அடடா, இப்பேற்பட்ட பூமியில நம்ம பெண்ணா பிறந்து விட்டோமே, நம்மளுக்கு பேரு சொல்வதற்கு யாரும் கிடையாது. அப்படி என்று நான் என்ன செய்தேன்? நதிகரை சென்று மணலை கூப்பி லிங்கம் செய்து ஓம் ரீம் 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 என்று நான் பூஜை அல்லவா செய்தேன். அப்படி நான் பூஜை செய்யும் போது முதலாக யார் வந்தா தெரியுமா? அம்மா அம்மா அம்மா. அப்படி அம்மா அம்மான்னு ஓடி வந்த உடனே நான் என்ன தெரிவித்தேன்? இந்த பிள்ளையார் ஒரே சொல்லு, இந்த பிள்ளையார். அவருக்கு பிள்ளையார் என்று நாம வைத்து என் பக்கத்தில் அமர்த்தி விட்டேன். இரண்டாவது ஜென்மத்தில் அடடா, நம்மளுக்கு கணவர் வேண்டும் அல்லவா நான் பூஜை செய்தேன், மகன் பிறந்து விட்டானே, நம்மளுக்கு இன்னொரு பூஜை செய்யலாம். அப்படி என்று மணலை கூப்பி திங்காதர பூஜை செய்யும் போது ஓம் ரீம் ரீம் என்று சொன்னோன்னு அதோ தங்கா 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 என்று ஓடி வந்தான். ஆமா, அப்படி தங்கை என்று ஓடி வந்த உடனே நான் பார்த்து அவர் ஓடி வந்த உடனே நான் தங்கை என்று என் காதில் கேட்காமல் இப்பயும் ஒரு சொல்லுவாங்க, நாடகத்தை உண்மையில புரிஞ்சுதான். அப்படி அவர் ஓடி வரும்போது அவர்தான் எனக்கு கணவர் என்று, எனக்கு தங்கை என்று யோசனை கேட்கவில்லை, மாமா என்று கூப்பிட்டு. ஆமாண்டா. அப்ப பார்த்தார் நமோ நாராயணமூர்த்தி, தங்கா உனக்கு இந்த ஜென்மத்தில் நான் மாமன் கிடையாது, உனக்கு இன்னொரு ஜென்மத்தில் நான் மாமனாக பிறப்பேன். அது எப்ப தெரியுமா? அதான் செல்லியம்மனாக நான் பிறப்பேன், எங்க அண்ணன் கோபால கண்ணனாக பிறப்பார், அவர்தான் மாமன். அப்படியா மாமனாக ஏற்க முடியாது என்று அவர் அண்ணனாக பிறந்து விட்டாரு. அண்ணனை கொண்டு வந்து என் தமையனாக அமர்த்தி விட்டேன். அப்படி அமர்த்தி விட்டனே, அடடா கணவர் வேண்டும் நான் பூஜை செய்தேன், மகன் பிறந்து விட்டான், அண்ணன் பிறந்து விட்டானே, நம்மளுக்கு ஏத்த கணவர் இல்லையே. ஏன்னா ஒரு பயிருக்கு என்ன தேவை? வேலி தேவை. ஒரு கன்னி பொண்ணுக்கு தாலி தேவை. கணவர் வேண்டும் என்று திரும்பி நான் மூணு செய்யும் போது அதோ பெண்ணா 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 அப்படி ஓடி வந்த உடனே பெண்ணை என்று சொல்லிவிட்டார். அவர் நம்மளுக்கு கணவனாக வேண்டும் அல்லவா? நான் என்ன செய்தேன்? அவர் ஓடி வரும்போது அவர் நான் துரத்தி ஓட, நான் ஓட, அவர் ஓட, என்னடா நான் துரத்தி ஓடி கொண்டிருக்கும் போது என்னை பார்த்து என் கோபக்குரியது ஏன் ஓடுறாரு தெரியுமா? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஓட்டட்டும் ஓடுற உடனே என் அண்ணன் நம்ம பார்த்தார். அங்கா ஒரு என்று தெரிவித்தார். அண்ணா எனக்கல்லவா கணவன் இல்லை நான் பூஜை செய்தேன், அந்த கணவர் வந்து விட்டார், கணவரை சேரலாம் என்று நான் ஓடி போனா தங்கா புரின்று என்ன காரணம் என்று கேட்டேன். தங்கா இந்த உலகத்தில் பிறக்கும் போது நீ விருத்த கூந்தலோடு அண்டத்துக்கு மிட்டத்துக்கு சராசர உருவமாக உனக்கு
3 கண் இருக்கிறது. கண். என்ன கண்ணு? 3 கண். 3 கண்ணுடா. என்னென்ன கண்ணு உனக்கு இருக்குதா? 2 கண் தான். 2 கண்ணு. ஆமா. நான் பிறக்கும் போது நெத்தி கண்ணோடு நான் பிறந்தேன். நெத்தி கண்ணோட. ஆமாண்டா. அப்படி பிறந்த உடனே என் நெத்தி கண்ணு அனலாகப்பட்டது. வீச வீச யாரும் ஒருவர் சேர முடியாது. அனல் வீசுற உடனே என்னை சாம்பலாகி விடுவார் என்று தங்கா உன் நெத்தில இருக்கின்ற கண்ணை பிடுங்கி பரமோட நெத்தில பொறித்து வைத்தால் அவரே அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படி என்று தெரிவித்தார். பார்த்து அண்ணா நம்ம கண்ணா முக்கியம், நம்மளுடைய கணவன் முக்கியம் என்று என் நெத்தி கண்ணை பிடுங்கி பரமோட நெத்தில பொறித்து வைத்தார். அப்படி பொறித்து வைத்த உடனே அப்படி அவர் என்ன செய்தேன்? அவர் என்ன செய்தார் தெரியுமா? கஞ்சாடை காட்டி யாரு? எங்க அண்ணன் கஞ்சாடை காட்டி இந்த உலகத்திலே முதல் பிறந்தவள் ஒரு கணவனுக்கு அடக்க கூடாது. ஏன்னா பெண்ணு ஒரு வயது திருமணம் ஆனாலும் ஒரு வயதுக்கு ஆணுக்கு கீழ்பட்டவங்க தான் திருமணம் செய்து வைக்குமா. ஒரு வயசுக்கு பொண்ணு ஒரு வயசு கம்மியாகவும் ஒரு வயசு அதிகமா இருக்கணும் ஆண்களுக்கு. நான் தான் உலகத்தில் பிறந்த ஒரு ஆணவத்தில் இருப்பாள். அப்படி என்று நெத்தி கிடத்திலிருந்து என்னை எழுத்து சாம்பலாக்கி மறு ஜென்மத்தில் நான் எப்படி பிறந்த தெரியுமா? தர்க்கனுக்கும் தரணி என்ற அம்மையாருக்கும் இரண்டாவதாக நான் பெண்ணாக பிறந்தேன். அப்படி பெண்ணாக பிறந்து 51 பெண்ணாக பிறந்து பார்த்தார். தேவர்கள் எல்லாம் பார்வதி அம்மன் ஆகப்பட்டது. தர்க்கனுக்கு மகளா பிறகு இருந்தது. அவளை கேட்டு திருமணம் செய்து வர வேண்டும் அப்படி என்று தேவர்கள் எல்லாம் பார்த்தார். பரமகடலிடம் முறையிட்டு என்ன தெரிவித்தார் பரமகடல்? அம்மா நான் போய் அவனை பெண்ணு கட்டு நான் கொடுக்கிறேன், நீங்க சென்று போய் பெண்ணு கட்டுவாங்க, பெண்ணை கொடுத்தால் திருமணம் செய்யலாம் அப்படி என்று தேவர் அனுப்பின உடனே தேவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். எங்க வந்தாங்க? தட்சிணா பூமிக்கு ஓடி வந்து அந்த தர்க்கவிஞ்சம் கேட்டார். அம்மா பெண்ணு கொடுங்கள் பரம கடவுளுக்கு என்று கேட்டார். அப்ப கட்ட உடனே பார்த்தார் பரம தர்க்கனாகப்பட்ட அடே பரமடல் ஓடி வந்து என் காதத்தில் வீண்டா மட்டும்தான் நான் தாச்சாங்களை திருமணம் செய்து கொடுப்பேன், இல்லைன்னா திருமணம் செய்ய கூட மாட்டேன் அப்படின்னு தெரிவிக்க தேவர்கள் எல்லாம் ஓட்டமா சென்று பரமடல் முறையிட பரமடல் பார்த்தார். ஒரு நரம் மானிடம் அவன் காலில் போய் நான் வீழ்ந்து தாச்சாங்களை நான் திருமணம் செய்து வருவதா? நான் திருமணம் செய்ய மாட்டேன், திருமணம் செய்வேன். எப்படி செய்வேன் என்றால் என் கணவருக்கு என்ன வாகனம்? காளை வாகனத்தை அமர்ந்து அந்த தட்சிணாபுரிக்கு ஓடி வந்து என்ன தாச்சாங்களை தூக்கி காளை மேல அமர்த்தி திருட்டு தடவை ஈட்டு ஓடி ஆமாண்டா. நான் அன்னைக்கு செஞ்சுதான் இன்னைக்கு பாமர மக்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாண்டா சரி போகட்டும், நேரம் கிடையாது அப்படி என்ன தெரிவித்து அது திருமணம் உடனே பார்த்தார் என் தந்தை தாய்மா. அடடா எப்படி இருந்தாலும் திருமணமாகி விட்டது, நம்மளுக்கு மருமகன் ஆகிவிட்டார், பெண்ணு திருமணம் செய்து விட்டார். அந்த பெண்ணு பிறந்து விட்டால் அந்த பெண்ணு திருமணம் செய்தவருக்கு என்னென்ன சீர்வரிசை கொடுக்கணுமோ அதெல்லாம் சீர்வரிசை கொடுக்க வேண்டும் என்று எங்களை கைலாயத்தை நோக்கி வருகிறார் என் தந்தையாகப்பட்டார். ஆமாண்டா சீர்வரிசை அப்படி கொடுக்க வரும்போது என் கணவர் தெரிவித்தார். அதோ வருகிறது யார் தெரியுமா? உன் தந்தையும் தாயாகப்பட்டவர்கள் எல்லாம் சீர்வரிசை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகும் போது அவங்க கூப்பிட்டார், மறு வார்த்தை பேசாமல் வாய் மௌனம் காத்து இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். பொண்ணு கேட்ட உடனே கொடுத்திருந்தா அவன் மறுவார்த்தை பேசியிருப்பான். அப்படி என்று பரமகடலுக்கு ஒரு வருத்தம் பார்த்தேன். என கணவர் தான் முக்கியம் என்று என் தந்தை தாய் கூப்பிட கூப்பிட நான் மௌனம் சார்ந்து கொண்டிருந்தேன். கைலாயத்தில் இடபாகத்தில் அமர்ந்து கொண்டிருந்தா. ஆமாண்டா அப்படி இருந்த உடனே பார்த்தேன் பெண்ணே தாச்சாங்கனி அப்படி கத்தினார் கதிரினார்கள். நான் ஒரு காதல் கூட செவினில் கேட்டு வா அம்மா வா அப்பா என்று நான் கூப்பிட கிடையாது. ஏன் என் கணவருடைய பூரிப்புல கணவனோடு இடபாகத்தில் நான் சரிபாகமா அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்த உடனே பார்த்தார் என் தந்தையாகப்பட்டவர். அடடா இப்பேற்பட்ட பரமனுக்கு இவள் அகன்று வந்து விட்டதா? இவன் உயிரோடு இருக்கிறது, தாத்தாவின் உயிரோடு இருப்பான், அவள் கால் இறக்க வேண்டும் அப்படி என்று தட்சிணாபுரிக்கு சென்று அதை மரண வேள்வி செய்து கொண்டிருக்கிறார்.
அப்படி வேள்வி செய்த உடனே அங்க யாகம் செய்ய செய்ய என் கணவராகப்பட்டவருக்கு ரேகமெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது, அனலாக வீசிக் கொண்டிருந்தது. தாத்தாங்களே, இனிமேல் இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது, என் ரேகமாக எரிந்து கொண்டிருக்கிறது, என் சாவு போயிரும் தெரியவில்லையே. தாத்தாங்களே, இது என்ன வையமா என்று கேட்க, சுவாமி மன்னவா என்ன நேர்ந்தது அப்படி என்று என் கணவரிடம் கேட்டேன். தாத்தாங்களே, உன் தந்தை ஏகப்பட்டவன் வந்த உடனே நாங்கள் மௌன சாத்தி கொண்டு அல்லவா இருந்தோம், மரியாதை கொடுக்காம இருந்தனால் அதை மரண வேள்வி செய்து கொண்டிருக்கிறான். அந்த யாகம் செய்ய செய்ய என் ஏகம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது அப்படி என்று என்னை கத்தினார். சுவாமி மன்னவா, எனக்கு கணவர் அல்லவா வேண்டும் என்று என் தந்தையாரிடம் ஓட்டி சென்று, அப்பா இந்த ஏகத்தை நிறுத்துங்கள் அப்படி என்று தெரிவித்தார். என பெத்த பிள்ளை சொன்னா அது பித்து பேய் மனம் இறங்குவாங்க. எப்படி இருந்தாலும் தந்தை சொல்லி கேட்டா தந்தை மனம் வருவாங்க. அப்படி என்று அப்படி என்று சென்று அப்பா யாகத்தை நிறுத்தி கேட்டு வருகிறேன் அப்படி என்று கணவரிடம் தெரிவித்தேன். பெண்ணே தாச்சாங்கனே, அவங்க வருகும் போது நம்ம மரியாதை கொடுக்கவில்லை, இப்ப நீ அங்க சென்று போனால் உனக்கு மரியாதை கிடையாது, உனக்கு அவமானம் பட்டால் அது எனக்கு அவமானம் மாதிரி, அதனால நீ இடபாகத்தை விட்டு நீ அங்க சென்றால் மீண்டும் உனக்கு இடபாகம் கிடையாது அப்படி என்று தெரிவித்தார். நான் என்ன தெரிவித்தேன், சுவாமி எனக்கு கணவர் தான் வேண்டும், எனக்கு இடபாக வேண்டாம், நீ உயிரோடு இருந்தாலும் எப்போ வேணாலும் இடமாக சேர்ந்து விடுவேன் அப்படி என்று இடபாகத்திலிருந்து கீழே இறங்கி என் தந்தை தாயிடம் சென்று, அப்பா இந்த யாகத்தை நிறுத்துங்கள், இந்த மரண வேள்வியை நிறுத்துங்கள் என்று கத்தினேன். ஒருவரும் காதில் கேட்கவே கிடையாது. ஏன் அன்னைக்கு நான் மௌனம் சார்ந்து கொண்டிருந்தேன், இன்னைக்கு என் தந்தை தாய் மறு வார்த்தை கூட பேசாம இருந்தார். அடடா, என் தந்தை தாய் பேச்சு கேட்கவில்லையே, அங்க போனா நம்மளுக்கு இடபாகம் கிடையாது. மீண்டும் நான் என்ன செய்தேன், அந்த யாகத்திலே நான் இறந்து விட்டேன். இறந்து பர்வதராஜனுக்கும் மீனாய் அம்மையாருக்கும் நான் பார்வதியாக பிறந்தேன். அப்படி பார்வதியாக பிறந்த உடனே நான் என்ன செய்தேன், கிளம்பியும் பரம மாலை ஆமாண்டா அப்படி மாலையிட்டு, தம்பி ஒரு மாப்பிளைக்கு பெண்ணுக்கும் ஜாதகம் பார்ப்பாங்கல்ல, திருமணம் செய்யணும். ஜாதகம் பார்க்காத திருமணம் எங்களுடைய திருமணம் கிடையாதுடா. உண்மைதான்டா, அது மாதிரி கண்டிப்பா மாரியம்மன் முன்னத்துல கிடைச்சு. அப்படி பார்த்த உடனே ஏன்னு கேளு, என் கணவனை திருமணம் செய்யறால் முதல்ல இருந்து இதனால் வரைக்கும் என் கையால் விடுபடி சாதம் கூட ஒரு நாளும் கொடுக்க கிடையாது. ஏன்னு கேக்குறியா, நாங்க ஜாதகம் பார்க்காத கல்யாணம், அவருக்கு என்ன வாகனம் எனக்கு என்ன வாகனம், சிங்கம் காலை பார்த்தால் விடுமா, வாகனமே பொருத்தம் இல்ல, கணவன் மனைவி என்ன பொறுத்து இருக்கிறது கிடையாதுப்பா. அப்படி இருந்த உடனே நான் வாது கேட்பது அவர் சொல்ல தெரியாமல் எனக்கு நீலியாக போ, சூரியாக போ, மாரியாக போ, புத்தாக போ, அப்படி என்று காளியாக போ என்று சாபம் கொடுப்பது. எனக்கு ஒரு பட்ட பேர் இருக்கிறதா தெரியுமா உனக்கு? தெரியாது. எப்பா நான் பரமகளோடு வாதாடி 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 எனக்கு வாயாடு என்ற ஒரு பெயர் உண்டு. அப்படி இருந்தாலும் பரமகளோடு நான் பார்க்க வேண்டும். அது முன்பதாக அந்த புறத்தில் சக்காலத்து இருக்கிறடா. ஆமாண்டா, பரமகடலுக்கு 2 பொண்டாட்டிட்டா. அவங்க ஈத்துட்டு போக முடியாது, அவங்க சட்டாபரத்தில் பிறந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நேரமாகி கொண்டிருக்கிறது. அந்த புறத்தில் சென்று என் சக்காலத்து இருந்தால் கங்கையை கொண்டு வா, அவளை கொண்டு வா, நான் அப்புறம்